ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த மகா கந்த சஷ்டி போயிருந்ததுலங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டே 2 அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு முருகர் கோயிலுக்கு கொண்டு போயிருந்தேங்க. அந்த முருகர் கோயிலை எடுத்து ஒரு சின்ன விளாக் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஆட்டுக்குடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராமத்து சைடில் தாங்க அழகாக பார்க்க முடியும். சிட்டி சைட்லலாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ஆட்டுக்குடி பார்த்தா அது ஒரு பெரிய விஷயம் தாங்க. வாங்க நம்ம இந்த கோயில் விளாக்குள்ளே போகலாம். நான் எந்த கோயிலுக்கு போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ரத்னகிரி கோயில் தாங்க போயிருந்தேன். ரத்னகிரி கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து ஒரு 1 ஹவர் டிஸ்டன்ஸ் வரும். அங்கே தாங்க இருக்குது. இந்த ரத்னகிரி கோயிலும் இப்போ புதுசாக வந்து ட்ரெண்டிங்கில் கொஞ்ச நாள் முன்னாடி போயிருந்தது இல்லைங்க, தீர்த்தகிரி கோயில்னு சொல்லி. அதுக்கும் இதுக்கும் பக்கம் பக்கம் தாங்க இருக்குது. நாங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 மணிக்கு கோயிலுக்கு போனோங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த உச்சிக்கால பூஜைன்னு சொல்லுவாங்களாங்க, அதில் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டோம். அப்பா செம்ம கூட்டங்க! எவ்வளோ கூட்டம் தெரியுமாங்க? அந்த டைமு இப்போ மழை வேறங்க. அப்படி இருந்தும் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. இதெல்லாம் கம்மிங்க கூட்டம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர், இந்த பக்கம் அவ்வளோ பேர் நின்றுட்டுருந்தாங்க. அந்த கூட்டத்தில் வந்து என்னால் வீடியோவே எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்து தாங்க நானே எடுத்தேன். இதை பாருங்கள். ஐயோ! முருகர் செம்ம அழகாக இருந்தாருங்க. அந்த வெள்ளியாலே பார்த்தீங்கன்னா முருகர், வள்ளி, தெய்வானை எல்லாமே அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நிறைய மந்திரங்கள் சொன்னாங்க. நிறைய அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1:30 மணி வரைக்குமே பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்தடுத்து மந்திரம் சொல்லி சொல்லி தீபத்தனை காட்டி பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அது வந்து அந்த சஷ்டி டைமில் நான் போகணும்னு 2, 3 கோயிலுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டே அந்த முருகர் சம்மந்தப்பட்ட கோயில் எனக்கு ஃபேவரட்டான கோயிலாக இருக்குல்லங்க. போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், போகவே முடியல. இது பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுற்றி அந்த சஷ்டிக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. கோயில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் தாங்க. அந்த லைட் செட்டிங்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த கோயிலே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இடம் ஃபுல்லாக வரும். அதுக்கப்புறம் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் வந்து முருகர், விநாயகருக்காக ஒதுக்கியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்ததுங்க அந்த கோயில். அந்த லைட் டெக்கரேஷன் நான் வந்து பகல் இன்னும் நைட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வியூவுக்காக ஃபுல்லாக கோயிலை சுற்றி ஒரு ஃபோட்டோ எடுத்தேங்க. இந்த முருகர்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த அங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது போட்டிருந்தாங்க. இது ரொம்ப நீங்கள் நிஜமாவே இந்த இந்த ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அந்த மயில் மேலே வந்து முருகர் உட்காந்துட்டு இருக்க மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சஷ்டிக்காக ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாமே பூஜை, அந்த அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க போல். அந்த கோயிலே ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து அந்த அதிலேருந்து அந்த இதெல்லாம் ஃபுல் வியூங்க இது கோயிலை சுற்றி. நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு ஒரு 1:30 மணிக்கு கிளம்பி ஒரு 3 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. இது தங்கத்திலே பாருங்கள். இது பேர் மறந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.